ஏன் சிஸ்டர், நம்ம வீட்ல அத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்காக காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு என்ன துணைக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவசியம் அது தெரிஞ்சுக்கணுமா? ஹே, எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தானே சிஸ்டர், சொல்லுங்க கேப்போம். அது வேற ஒண்ணும் இல்ல. வீட்ல எல்லாரும் வெட்டியா இல்லாம ஒரு வேலையில இருக்காங்க. ம், நீங்க மட்டும்தான் வெட்டியா இருக்கிறதையே ஒரு வேலையா பாத்துட்டு இருக்கீங்களா? அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஆமா, நான் வெட்டியா இருக்கேன். உங்க அம்மா எல்லாம் வெட்டரி டாக்டரா இருக்காங்க பாருங்க. இப்படி மூட்டை தூக்குறதுக்கு எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? பேசாம உங்க அம்மாவையோ இல்ல மாமாவையோ கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. தேவையில்லாம எதுக்கு எங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, ஆ, உங்க அம்மா வயசுக்கு ஏத்த மாதிரியா எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு? இது வரைக்கும் பூட்டு போட்டு பூட்டப்படாத நம்ம வீட்டு பூஜை ரூம் உங்க அம்மா பண்ண காரியத்தினால இப்போ ஃபுல் டைம் லாக்ல தான் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அடுத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. அசிங்கப்படுத்திட்டாலே. எங்க அம்மாவாச்சும் நியாயமான காரணத்துக்காக ஒரு தடவை தான் பணத்தை எடுத்தாங்க. ஆனா நீங்க எத்தனை தடவை பணத்தை திருடி மாட்டிருக்கீங்க? ஓ, உங்க அம்மா பணத்தை எடுத்தாங்க, நான் பணத்தை திருடினா? அது என்ன சிஸ்டர், உங்க வார்த்தையில அப்படி ஒரு வேறுபாடு? அதை விடுங்க. நேத்து கூட ஒரு ஜோசியரை கூட்டிட்டு வந்து நீங்க ஃப்ராட் தான பண்ணல? ஐயோ, அது வேற இப்ப ஞாபகப்படுத்திட்டீங்களே சிஸ்டர். நான் வேற கொடுத்த காசுக்கு வழி தெரியாம போச்சேன்னு கவலையில இருக்கேன். காசெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க காசு எடுத்துட்டு போய் இப்படி செலவு பண்ணீங்கன்னா இப்படிதான் விட தெரியாம போகும். ஆட, காசு விஷயத்த கூட விட்டு தொலைங்க. அது இன்னைக்கு போனா நாளைக்கு மாமாவோட சட்டை பையிலையோ அத்தை வச்சிருக்கிற கடுகு டப்பாக்குள்ளேயும் கையை விட்டு எடுத்துக்குவேன். ஆனா அதை விட ஒரு கிரேட் இன்சல்ட் ஒண்ணு நடந்து போச்சு தெரியுமா? அப்படி என்ன நடந்ததா? என்ன நடந்துச்சா? 500 ரூபாய் கடன் பாக்கிய கழிச்சு விடுறதுக்காக வீட்டுக்கு வந்த ஜோசியரை அசிங்கமா எல்லாரும் கேட்டு விட்டீங்கல்ல? ஆமா. அவன் ஒட்டுமொத்த கடுப்பையும் என் மேல காட்டுன்னு காட்டிட்டான். அப்ப மறுபடியும் நீங்க அந்த ஆளை பாத்தீங்களா? ஒரு வழியா அடி வாங்காம தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போயிட்டு இருந்தவன துரத்தி பிடிச்சு அந்த கடனை நான் கேட்டேன். அப்பதான் நடந்தது அந்த துயர சம்பவம். பட்ட அசிங்கத்துக்கும் கொடுக்க வேண்டிய 500 ரூபாய்க்கும் சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான் தெரியுமா? வேற என்ன சொன்னாரு அந்த ஜோசியரு? வேறயா? வேற ஏதோ ஒண்ணு சொன்னானே. அது நான் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம்லாம் ரொம்ப சரின்னு தான் சொன்னான். நிஜமாவா சொல்றீங்க? ஆனா நானாமா இதெல்லாம் சொல்றேன்? அவன் சொன்னதுதான் அப்படியே சொல்றேன். நான் சொன்னது எல்லாமே நடக்கதான் போகுது. அது நடக்கிற அன்னைக்கு நீங்க எல்லாருமே என்ன தேடிதான் வர போறீங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்லிட்டு போறான். ஏன் சிஸ்டர், கூடிய சீக்கிரத்துல ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பிரச்சனை வந்து நம்ம குடும்பம் பிரிஞ்சிருமா என்ன? வாய மூடுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. உங்களை பயமுறுத்துறதுக்காக அந்த ஆளு சும்மா ஏதாவது விளையாட்டா சொல்லிருப்பாரு. நம்ம குடும்பத்துக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம குடும்பத்து மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா சிஸ்டர்? பின்ன இருக்காதா? ச்சே, நம்ம குடும்பத்து மேல இவ்வளவு அக்கறை கொண்ட இந்த குடும்ப குத்து விளக்க போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே சிஸ்டர், தப்பா நினைச்சிட்டேனே. அப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்துல உள்ள யாருமே பிரியாம ஒத்துமையா வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. Am I right? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் இந்த பொங்கல் விழா முடிஞ்சதும் மீனாட்சியோட அம்மா இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைனால மீனாட்சி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போய் அது பின்னாடியே இந்த சரவணனும் வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா அது மட்டும் போதும் எனக்கு. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். அட போங்க சிஸ்டர், இதுக்கு நீங்க இந்த குடும்பம் பிரியணும்னு ஆசைப்படுறேன்னே சொல்லலாம். நம்ம வேற இவ்வளவு அவசரப்பட்டு குத்து விளக்குன்னு சொல்லிட்டோமே. ஆனா ஒண்ணு சிஸ்டர், அந்த ஜோசியங்காரன் சொன்னானேங்கிறதுக்காக நான் சொல்லல. உண்மையிலே பெருசா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நம்ம குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நீ யார் எந்த பக்கம் போவீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ன மட்டும் 2 பக்கமும் சேர்த்துக்குங்க சிஸ்டர். என்ன? இல்ல, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, மனுஷனுக்கு சாதிசனம் வேணா முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா சோறு ரொம்ப முக்கியம் இல்ல சிஸ்டர். அதனாலதான் அப்படி சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வீட்டுல பழைய சோறுன்னா இன்னொரு வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுற உரிமையை நீங்க எனக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான் சிஸ்டர் நான் சொல்லுவேன். தொண்ணு பேசாம கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? மெஸ்ஸ திறந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வரவங்களுக்கு சோறு போட வேண்டாம். வாய் மூடிட்டு பின்னாடியே வாங்க.